கோழி குஞ்சுங்க எடுத்துகிட்டு வந்த நேரமாக என்னன்னு தெரியல. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, ஊற்றிக்கிட்டே இருக்குது. 2 நாளாக ஒன்றும் அப்படி ரொம்ப மிஸ்டாக இருக்குது. இங்கே நம்ம இதுக்கு இங்கே கூண்டு கொண்டு வந்து வச்சுருக்கோம். நம்ம லியோ போய் அங்கே ப்ரௌனி கூட வந்து அந்த ட்ரம்மில் போய் படுத்துக்கிறான். டோய் லியோ, என்ன பண்ணுற? போய் படுப்போ, உள்ளே போ, உள்ளூருது போ. ஸோ அப்படி இப்படி வந்தோம்னா சரி காலையில் இந்த கூண்டை கொண்டு வந்து அங்கே வைக்கிறேன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிட்டாங்க. நம்ம மாங்கன்னும் அடி வாங்கிருச்சு. இது எப்படி என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்றும் தெரியல. அழகாக வந்துட்டு இருந்துச்சு. சட்டுன்ட்டு வேச்சு கரெக்டாக நம்ம வாத்துக்கூட்டம் வருது. அப்படி கூண்டுக்கு போயிடுச்சுன்னா எல்லாத்தையும் பிடிச்ச சாத்தி விட்றலாம். நம்ம இருக்கிற டைம்லேயே வந்துச்சுன்னா எல்லாத்தையும் அப்படி அடைச்சி விட்டு போயிட வேண்டியதுதான். போகாத எங்கேயும் போகாத. போ உள்ள போ. கோழி குஞ்சுங்கன்னா அப்படி நிற்கிது. வாத்துக்கு மட்டும் நம்ம இதை இறக்கி விட்டா தான் அவங்க வெளியே போவாங்க. பா எல்லாம் கோழிங்க எல்லாமே உள்ளார வந்துட்டாங்க. இந்த வாத்து மட்டும் பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்துச்சு. இது மட்டும் இறக்கி விடாமல் இருந்தோம்னா கரெக்டாக உள்ளார போயிருந்துருக்கோம். இது இப்போ இவங்கள வந்து உள்ளார தள்ளுறது ஒரு பெரிய வேலை. பா ஐயா அங்கிட்டு போகிறானுங்களே. நம்ம கீழே இறங்கி போகிறது பிரச்சனை இல்லை. வேறு எல்லாம் தாறுமாறாக போட்டு வச்சுருக்காங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சுனாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எங்களுக்கு. இந்த இடம்லாம் அப்படி சட்டுன்ட்டு வலிக்கி விட்டுறது. ஏய் பா அங்கே எல்லாம் அங்கே சாக்கடைக்கு போயிடுச்சு. அடடப்பா போ எல்லாம் உள்ள போ. இங்கிட்டாச்சு பரவாயில்ல, இந்த அளவுக்கு பளிச்சுட்டு இருக்கு. கடை பக்கம்லாம் எங்கள் கடை பக்கம்லாம் ரோடே தெரியல. வண்டி ஓட்டிட்டு வரக்குள்ள ரொம்ப சிரமம். பா அப்படி போடி, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குடி. போடா ரொம்ப ராவடி பண்ணுதுப்பா. சரி வா ஹோட் போ எல்லாம் உள்ள போ. ஐயோ மோடி, இன்னும் நான் விழுந்துருப்பேன். ஓடு. ஏய் அடி சண்டால சிரிக்கிறா. ஐயோ, இந்த வார்த்தை வேறு யூஸ் பண்ணக்கூடாதா? ஓடு. ஐயோ பாடா படுத்துறீங்களேடி. வா போ உள்ள போ. ரொம்ப ராவடி பண்ணுதுங்க. போ உள்ள போ. ஓடு. சுத்துற பாறை இது. காலை வச்சா ஸ்லிப் ஆகி விட்டுருமோன்னு பயமாக வேறு.
அங்கே பாருங்க, வேறு வழியே இல்லை. நம்ம இறங்கி போயிட வேண்டியது தான். அடாடாடாடாப்பா படுத்துறானுங்களே. இங்கே வேறு எல்லாம் அமைதியாக போயிட்டாங்க. ஒழுங்கு மரியாதை எல்லாம் உள்ளே போயிருங்க. கோழிங்கெல்லாம் கூட அமைதியாக உள்ளே போயிடுச்சு. உங்கள் 3 பேர் தான் வச்சு சமாளிக்க முடியல. போ உள்ளார. ஐய் போ, ஓடு 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 போ உள்ள போ. ஏறு உள்ளார. அப்பா எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் நேரத்துலேயே வந்து உக்காந்துருச்சுங்க. இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் மோசமாக இருந்ததுனால நேரத்துலேயே வந்து உக்காந்துருச்சுங்க. இங்கே அதில் 2 ஒன்று தான், 2மே இருக்குது. ஸோ இவங்க 10 பேர் நல்லா குளிரே வராத இடத்துக்கு, காற்றே வராத இடத்துக்கு வந்து அழகாக பதுங்கி உக்காந்துருச்சுங்க. இதுவும் ஒரு நல்லது தான். கொஞ்சம் அதுங்களுக்கு இதாக இருக்கும். எதுக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு வச்சுக்கலாம். காம்பவுண்ட் ரொம்ப குளிர்லாம் வராது. இப்படி இருந்துச்சுன்னா அப்படியே எல்லாம் ஓரம் கட்டி உக்காந்துருச்சு. காலையை கூட சுடுதண்ணி தான் வச்சுவிட்டேன். ரொம்ப குளிராக இருக்குன்ட்டு சுடுதண்ணி தான் வச்சுவிட்டோம். தேவையில்லை தான், பயங்கர குளிரில் அப்படி நடுங்கிட்டு உக்காந்துருக்கு. 2வது நம்மளுக்கு இது இந்த சைடு புதையாக இருக்கா, அதனால் ரொம்பலாம் வந்து காற்று விசு விசுன்னு வரதில்லை, கவர் ஆகிக்குது. இதில் இன்னைக்குள்ளே எல்லா முட்டையும் வேஸ்ட் பண்ணிடுச்சு. நாளைக்கு என்ன ஒரு பிளான் வச்சுருக்குன்னா, இந்த ஒரு ஏரியாவை நீட்டாக கவர் பண்ணி சிக்ஸை மட்டும் இங்கிட்டு விடலான் இருக்கு. இந்த சந்தில் விட்டோம்னா சந்து ஊரில் விட்டோம்னா அமைதியாக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கு. ஆனால் இதை க்ளீன் பண்ணணும், அது ஒரு பெரிய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நாளைக்கு முடியுமா என்னன்னு தெரியல. இங்கே பார்த்து போங்கடா உள்ளார உட்காருங்கடா, போங்கடா. மழை பெய்யுது. இந்த கூண்டுக்குள்ளாரே வந்து உட்காரது இல்லை, அது நீட்டாக அந்த ட்ரம்குள்ளார தான் உட்காருது. ஐயோ மழை வேறு பெருசாக வருது. நானும் போகிறேன். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.